ஹைபிஸ்கஸ் டீ பற்றி நம்ம ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அது நம்ம ட்ரெடிஷ்னலாகவே வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். லைக் ஹேர் க்ரோத், ஹேர் ஆயில், அதுக்கெல்லாம் இந்த ஹைபிஸ்கஸ் டீங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், ஒரு ஃப்ராக்ரண்ட் ட்ரிங்க். ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி அது ஹைபிஸ்கஸ் டீ எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தான் அது வந்து தயாரிக்கிறாங்க. இப்போது ஹைபிஸ்கஸ் ஆசச் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அதில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, தென் கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் அப்படி நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம கேள்விப்படுறோம். பட் அதோட பெனிஃபிஷியல் கிளைம்ஸ் நிறைய இருந்தாலுமே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டேக்கிங் ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த டீ ஒத்துக்காது. அப்போது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆல் ஓவர் த பாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பிபிக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை சுகருக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ ஹைபிஸ்கஸ் டீ குடித்தோம்னா அந்த மெடிசனோட எஃபிகசி வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இப்போ விமெனுக்கு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஹைபிஸ்கஸ் டீ எடுக்கும்போது இந்த ஹைபிஸ்கஸ் டீயில் ஆர் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னால நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். தென் ஓசிபி, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து இப்போ சப்போஸ் ப்ரெக்னென்சி டிலே பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஓசிபியோட எஃபிகசி கம்மியாக சான்சஸ் இருக்குது. இப்போ ஹைபிஸ்கஸ் டீயை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஒரு அக்யூமுலேட் ஆகி லிவர் டேமேஜ் சம்டைம்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸ்டடீஸ், இப்போ ஹைபிஸ்கஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் லைக் நிஜமாலுமே இது வந்து ஒரு பிபி கம்மி பண்ணும், சுகர் கம்மி பண்ணும், அண்ட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் 1-2 இருந்தாலுமே அதோட ஃபுல் கிளினிக்கல் ரிசர்ச் பேஸ்ட் ஒரு கம்ப்ளீட் எவிடன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து முன்னாடிக்கு விட இப்போ வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ப்ராக்டிஸ் மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ சப்போஸ் ஒரு இஃப் யூஆர் டேக்கிங் ஒரு பிபி மெடிசனாக இருந்தாலும் சரி, சுகர் மெடிசனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ தூரம் பேஷண்ட்க்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்து தான் வந்து ஒவ்வொரு மெடிசனும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் இந்த ஹைபிஸ்கஸ்க்கான கிளினிக்கல் ரிசர்ச் இன்னும் தேவைப்படுது. அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு கரெக்டாக சொல்கிறதுக்கான இன்னுமே வந்து கிளினிக்கல் ரிசர்ச் நிறைய தேவைப்படுது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஹைபிஸ்கஸ் டீ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா you please consult your doctor before taking hibiscus tea. Thank you.